இந்த ராஜபாட் ரங்கத்துறையில் ஷேக்ஸ்பியரின் ஹேம்லெட் அந்த நாடகத்தை அரங்கேற்றது மாதிரி சிவாஜி கணேசனுக்கு அந்த ஹேம்லெட்டுக்கு அந்த கெட்டப் அந்த மேக்கப் போட்டு நாடக திரை விலகின உடனே அந்த வாள் அப்படி வச்சு அப்படி உட்காந்துருப்பார். நடிகர்களுடைய காஸ்டியூம் டிசைன், அவர் வாளை வச்சு உட்காந்துருக்க அந்த போஸ், அந்த கெட்டப், நடிகர்களுடைய பாடி லாங்குவேஜ், அவர் சும்மா இருக்கும்போதே அவர் உடல் மொழி பேசும். அப்படி திரை விலகின உடனே மக்கள்லாம் கொந்தளிச்சு, என்னையா சும்மாவே உட்காந்துருக்க, என்னையா சும்மா உட்காந்து பேசுன்னு சொல்லி கல்லால் அடித்து அந்த கல்லெல்லாம் வாங்கி ரத்த கோரையோட அவங்கெல்லாம் கலைஞ்சி வெளியில் போக, இவர் திடீர்னு எந்திரிச்சு அந்த வாள் அப்படி ஒரு சொல்லிட்டு சுற்றி அப்படி வச்சுட்டு அற்றுபேன் ஆர் நாற்றுபேன், வாழ்வதா சாவதா அப்படின்னு அவர் பேசின உடனே கலைஞ்சு போன கூட்டமெல்லாம் அப்படியே உட்கார ஆரம்பிக்கும். பாருங்க, ஆங்கில நாடகம், ஷேக்ஸ்பியர், ஹேம்லெட், அதில் நீங்கள் ஓப்பனிங்கிலே அந்த டு பி ஆர் நாட் டு பின்னு சிவாஜி கணேசன் அவருக்கே ஒரு டோனில் டு பி ஆர் நாட் டு பி அப்படி சொன்னால் கைதட்ட தான் போகிறோம். அந்த ஆங்கில ஸ்லாங்குக்கு அந்த வாய்ஸை எப்படி ப்ராசஸ் பண்ணி இந்த அந்த டைலாக்கை ஸ்டார்ட் பண்ணுவார்னா அந்த நேசல் டோனில் விடுவார். நல்லா நீங்கள் கவனிச்சா தெரியும். டு பி ஆர் நாட் டு பி. கலைஞனியா எங்க எப்படி டோனை கிரியேட் பண்ணி, எப்படி நேசலில் லீக்கேஜ் பண்ணி, வாய்ஸ் மாடுலேஷனுக்கு ஒரு ஆராய்ச்சி. ஒரு உண்மை என்ன கேட்டால், இவர் வாய்ஸ் மாடுலேஷனை ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் செய்யலை. இவர் இன்வால்வ் ஆனதானோன்னு அவருக்கு இன்பில்ட்டில் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக வருது. இதை நாம் ரிசர்ச் பண்ணுறோம், இப்படி வாய்ஸ் ப்ராசஸ் பண்ணியிருக்காருன்னு. ஹேம்லெட், திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன், பகத்சிங், இப்படியெல்லாம் பல நாடகங்கள் காட்சிகளாக்கப்பட்டு இந்த ராஜபாட் ரங்கதுரை படம் என்பது ஒரு படம் என்று நினைக்காதீர்கள், நிச்சயமா இல்லை. நடிகர் திலகத்தினுடைய நடிப்பாற்றலை புரிந்து கொண்ட கலைஞர்கள் இந்த படத்தை உருவாக்கி இந்த தேசத்திற்கும் இந்த சமூகத்திற்கும் அர்ப்பணித்தார்கள். இதுதான் உண்மை. நாடக கலைஞர்கள் கஷ்டப்படுறது, ஆனால் அந்த கஷ்டத்தை கஷ்டமாக நினைக்காம சிவாஜி கணேசனுக்கு ஒரு டயலாக் கொடுத்துருப்பாங்க. அதை சிவாஜி பேசுவார். விடிய விடிய சோத்துக்கு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பீடிக்கு கூட கஷ்டப்பட்டு கலைஞன் வாழுவான். ஆனால் அந்த நாடக மேடையில் அந்த ராஜா வேஷம் போட்டு நின்று அந்த தோரையில் நின்ற உடனே அந்த கவலையெல்லாம் பறந்துரும்னு அவர் சொல்கிற அழகே ஒரு அழகு. இதுதான் நாடக கலைஞர்களின் வாழ்க்கையாக இருந்து